ए मॉडल लाइफ, ஒரு மாதிரி வாழ்க்கை हमारे जीवन में एक मकसद और एक लक्ष्य होने का जरूरत है कि हम दूसरों के सामने एक मॉडल जीवन बिताएं. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு இலக்கு அல்லது நமக்கென்று ஒரு லட்சியம் அவசியமாய் இருக்கிறது. அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் அவசியம். आजकल की दुनिया में ये शब्द का अर्थ परिवर्तित हो गया. ஆனால் இன்றைக்குரியதான நாட்களிலே இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மாறுபட்டு காணப்படுகிறது. अगर आप पेपर में पलटेंगे, पेपर को देखेंगे, ஒருவேளை நீங்கள் செய்தித்தாளை வாசிப்பீர்கள் என்றால் कोई जवान को या जवान स्त्री को मॉडल कहते हैं. யாராவது ஒரு வாலிப பையன் அல்லது வாலிப பெண்ணை ஐயோ மாடல் என்று சொல்லுகிறார்கள். और उसके लिए कैसा लोगों को चुनते हैं? அப்படிப்பட்டதான ஆட்களுக்காக யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? जिनका दांत बहुत सुंदर है, யாருடைய பல் மிகவும் நேர்த்தியாக அழகாக இருக்கிறதோ, चाहे असली दांत हो या नकली दांत हो. ஒருவேளை அது உண்மையான பல்லோ அல்லது கட்டப்பட்ட பொய் பல்லோ. मैं जानता हूं कई एक सिनेमा लोगों का जो दांत है नकली दांत है लेकिन सुंदर बैठाया गया है. எனக்கு தெரியும் अनेक சினிமா ஸ்டாருடைய பல்லெல்லாம் பொய் பல்லு, ஆனா அழகா கட்டி இருக்கனால அழகா தெரியுது. जिसका बाल लंबा हो और गुंगरेला हो, யாருடைய முடி கூந்தல் மிகவும் அழகாக அதிகமாக இருக்கிறதோ அவர்கள், चाहे प्राकृतिक तवर से हो या फैशन वाला से टॉप पहन के आया हो, தனியா அவர்களுக்கு சுயமாக இருக்கிறதோ அல்லது ஏதாவது टोपी போட்டு வந்திருக்காங்களோ, और जिसका चलने का स्टाइल जो है पृथ्वी को हिलाने वाला हो, அவங்க நடக்கிறதான நட அப்படியே பூமியே குலுங்க பண்ணுகிறதான நடையா இருக்கலாம். और जिनका शरीर में कुछ मांस जहां पर होना चाहिए वहां, जहां नहीं होना चाहिए वहां नहीं हो, वैसे लोग. யாருடைய சரீரத்துல மாமிசம் எங்கே திரண்டு இருக்க வேண்டுமோ அங்கே, எங்கே இல்லையோ அங்கே இல்லாமல் இப்படிப்பட்டதான மாடல்கள், उन्हीं लोगों को मॉडल आजकल कहते हैं. அப்படிப்பட்டதான ஆட்களை பார்த்து மாடல் என்று சொல்லுகிறோம். हम लोग सब लोगों के पास तो मांस है लेकिन किसी को कहां पर नहीं होना है वहां है, जहां पर नहीं आना वहां नहीं. நமக்கு எல்லாத்துக்கும் மாமிசம் இருக்கிறது, ஆனா எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறது இல்ல, எங்க இருக்க கூடாதோ அங்க இருக்குது. मेरा एक लेक्चरर था, எனக்கு ஒரு லெக்சரர் இருந்தார், बहुत मोटा आदमी, ஒரு பெரிய நல்ல தடிமனான ஆள். सीना का देखेगा एकदम ऐसा, और बॉडी बिल्डर भी था इसलिए उसका सीना एकदम அவருடைய மார்பளவு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெயிட் லிஃப்டருக்குரிய மார்பளவு மாதிரி பெருசாக இருக்கும். लेकिन उसका पैंट कभी ऊपर नहीं बैठता था यहाँ, ஆனால் அவருடைய பேண்ட் ஒருபோது இடுப்புல நிக்காது. क्योंकि रोकने के लिए उसका मांस जहां होना चाहिए वहां नहीं. ஏன்னா பேண்ட் மாட்டக்கூடிய அளவுக்கு எங்க சதை இருக்கணுமோ அங்க சதை இல்ல, लेकिन पूरा यहाँ वहां पूरा मसल्स पाया जाता. ஆனா உடம்புல மேல பாத்தீங்கன்னா அங்க பெரிய பைல்வான் மாதிரி அங்கே மாமிசம் இருக்கும். इसलिए उसने अमेरिका से मंगवा के बेल्ट यहाँ पहनता था. ஆகவே அவர் அமெரிக்கால இருந்து பெல்ட் வாங்கி பேண்ட்டுக்கு மேல போட்டுப்பாரு. तो ऐसा भी कुछ लोग होता है, அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். तो लेकिन मॉडल का मतलब जहां मांस होना चाहिए वहां मांस, जहां नहीं होना चाहिए वहां, उस प्रकार के लोगों का आजकल मॉडल कहते हैं. மாடலுடைய அர்த்தம் எங்க மாமிசம் இருக்க வேண்டுமோ சதை இருக்கணுமோ அங்க இருக்கும், எங்க இல்லாம இருக்கணுமோ அங்க இல்லாம இருக்கும், அப்படிப்பட்டதானவர்களை மாடல் சொல்றோம். और एक और बात को भी कहा जाता है आजकल, இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார்கள், जिनका उम्र कम हो, யாருடைய வயது குறைவா இருக்கிறதோ उन्हीं को मॉडल कहा जाता है. அவர்களை பார்த்து இவங்க மாடல் என்று சொல்லுகிறோம். मॉडल का मतलब आजकल परिवर्तित होते 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 जो कम कपड़ा में आ सकता वही मॉडल हो जाता है. மாடலுடைய அர்த்தம் அப்படியாக மாறி மாறி எப்போ குறைஞ்ச உடையில இருக்காங்களோ அவங்கள பார்த்து இவங்க தான் மாடல்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்குது. कम कपड़ा पहनेंगे उसी को देख के कहेंगे ये मॉडल है. குறைவாக உடை உடுத்திருப்பாங்களோ அவங்கள பார்த்து இதுதான் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. लेकिन ओरिजिनल मीनिंग मॉडल का वही नहीं है. ஆனா உண்மையான மாதிரியினுடைய அர்த்தம் அது அல்ல. मॉडल का मतलब और लोग अनुकरण करने लायक. மாடலுடைய அர்த்தம் மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுல இருக்கிறதான ஒரு தகுதி, அதுவே மாடல். और आजकल कॉलेज में एक कोर्स भी हो गया है मॉडलिंग. இன்றைக்கு காலேஜ்ல இப்படி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, மாடலிங். But nothing to do with following somebody. ஆனா அதை பார்க்கும்போது அதை யாரும் பின்பற்றக்கூடாத முடியாத நிலைமையில அது இருக்குது. किसी को अनुकरण करने योग्य नहीं है आजकल का मॉडलिंग. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான இந்த மாடலிங் எல்லாம் யாரும் அதை ஒருபோதும் ஃபாலோ பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறது. लेकिन बाइबल आपको और मुझको इस संसार के लिए एक नमूना ठहरने के लिए कहती है. ஆனால் வேதம் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே நாம் ஒரு மாதிரிகளாய் நிற்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. अर्थात मेरे पीछे अनुकरण करने वाले हो. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா எனக்கு பின்பாக என்னை பின்பற்றுவர்கள் இருக்கும்படிக்காக परमेश्वर विश्वासियों के बीच में हमें एक नमूना का जीवन बिताने के लिए தேவன் விசுவாசிகளின் மத்தியிலே நம்மை ஒரு மாதிரிகளாக நாம் மாற்றி வைத்திருக்கிறார். बाइबल में से हम एक
विषय के ऊपर थोड़ा ध्यान करेंगे ताकि परमेश्वर हमसे बातचीत कर सके। வேதத்திலிருந்து ஒரு காரியத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பும், அதிலிருந்து தேவன் நம்மோடு கூட இடைவிடுவாராக. पहला தெசலோனிக்கேயர் उसका पहला अध्याय 1 தெசலோனிக்கேயர் முதலாவது அதிகாரம் 7वां पद को पढ़ेंगे। 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். पहला தெசலோनिकैयों उसका पहला अध्याय का 7वां पद। 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். यहाँ तक कि मकुदुनिया और अकिया के सब विश्वासियों के लिए तुम आदर्श बने। இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். தெசலோனிके के कलीसिया के लोगों को पौलुस एक चिट्ठी लिखता है। தெசலோனிக்கே சபையினருக்கு இங்கே பவுலுஸ் ஒரு நிருபம் எழுதுகிறார். और उस चिट्ठी में उनको एक बहुत सुंदर बात को दर्शाते हुए लिखता है, तुम लोग उस इलाका के, उस क्षेत्र के, उस राज्य के कई लोगों के लिए एक आदर्श बन गए हो। அந்த நிருபத்திலே பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார், அங்கிருக்கிறதான ராஜ்யத்தினுடைய மக்களுக்கு, அங்கிருக்கிறதான குடியினருக்கு நீங்கள் எல்லோரும் மாதிரிகள் ஆனீர்கள் என்று எழுதுகிறார். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், अगर आप इस कलीसिया की स्थापना के बारे में ध्यान करेंगे, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சபையை நிறுவ வேண்டும் என்று அதிலே கவனம் செலுத்துவீர்கள் என்றால், இந்த சபையை குறித்து, इस कलीसिया का स्थापना किस ढंग से हुआ उसके ऊपर आप ध्यान करेंगे। இந்த சபையானது எப்படியாக நிறுவப்பட்டது என்பதிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துவீர்கள் என்றால் 3 बातों को आप देख सकते हैं। 3 காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். தெசலோனிकिया शहर आज भी पाई जाती है। தெசலோனிக்கியா நகரமானது இன்றைக்கும் இருக்கிறது. आज भी अगर आप मैसेडोनिया में जाइएगा, आज इस शहर में होके आप जा सकते हैं। இன்றைக்கும் நீங்கள் மெசபடோமியாவுக்கு போவீர்கள் என்றால் இன்றைக்கும் இந்த நகரத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல முடியும். மக்கதோனியா मैसेडोनिया उस देश में आज भी शहर बहुत प्रबल और कॉमर्स सेंटर अगर कह सकते हैं। மக்கதோனியாவில் இருக்கிறதான இந்த இடமானது காமர்ஸ் சென்டர், வணிக மையமாக செயல்படுகிறது. बहुत प्रकार के लोग वहां पर पाए जाते थे। अनेक விதமான மக்கள் அங்கே இருக்கிறார்கள். यूनानी लोगों का संख्या था, அங்கே யூதர்களுடைய संख्या, यूनानी கிரேக்கர்களுடைய குடும்பம் உண்டு. रोमी लोग वहां रहा करते थे, ரோம சாம்ராஜ்யத்தின் மக்களும் அங்கே உண்டு. और यहूदी लोग पाए जाते थे। யூத பிரஜைகளும் अங்கே உண்டு. इस प्रकार भिन्न भिन्न कल्चर के, भिन्न भिन्न पारंपरिक के, भिन्न भिन्न तरीका के जीवन बिताने वालों का संगठन वहां होने के चलते एक दूसरे के ऊपर प्रभाव डालने वाले थे। அங்கே अनेक விதமான அப்படிப்பட்டதான வித்தியாசமான கலாச்சாரங்களை உடைய, பாரம்பரியங்களை உடைய மக்கள் அங்கே கூடி வந்ததினாலே அவர்கள் ஒருவருடைய காரியம் ஒருவருக்கு கற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. उस प्रकार के एक शहर में पौलुस गया, அப்படிப்பட்டதான ஒரு நகரத்திற்குள்ளாக பவுல் கடந்து சென்றார். और वहां पर उसने 3 हफ्ता ही केवल प्रचार किया। அங்கே 3 வாரம் மட்டும் அங்கே பவுல் பிரசங்கித்தார். बाइबल बतलाती है 17वां अध्याय में प्रेरितों के काम में, வேதம் நமக்கு சொல்கிறது அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே प्रेरितों के काम के 17वां अध्याय में इस कलीसिया के स्थापना के बारे में वहां वर्णन किया गया है। அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே இந்த சபையினுடைய நிர்மாணத்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. केवल 3 सप्ताह उसने प्रचार किया। அங்கே பவுல் 3 வாரம் மட்டும் அங்கே பிரசங்கித்தார். वहां के लोगों के अंदर परमेश्वर ने जबरदस्त काम किया, அங்கிருந்தான மக்கள் மத்தியிலே தேவன் வல்லமையாக இடைப்பட்டார். और इसी के चलते ये कलीसिया की स्थापना हुई। அதன் நிமித்தமாக அங்கே சபையானது நிறுவப்பட்டது. लेकिन तुरंत उनके विरोध लोग खड़े उठे, ஆனால் அங்கே பவுலுக்கு விரோதமாக அங்கே மக்கள் எழும்பி வந்தார்கள். इसलिए पौलुस और उसके साथी लोग उसी शहर में नहीं रह सके। ஆகவே பவுலும் அவரோடு கூட இருந்த சகோதரர்களும் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை. वे लोग वहां से बाहर निकल गए, அவர்கள் அங்கே இருந்து வெளியே கடந்து சென்று விட்டார்கள். इसलिए इस कलीसिया को एकदम बच्चा के रूप में छोड़ के चले गए। ஆகவே இந்த சபையை அவர்கள் ஒரு சிறு குழந்தையைப் போல தனியாக விட்டு அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். वे पौलुस और उसके संगी लोग जाने के बावजूद भी इस कलीसिया सताया जा रहा था। பவுலுசும் அவருடைய கூட இருந்த சகோதரர்கள் கடந்து சென்ற பின்பும் அங்கேயான சபையானது துன்பப்படுத்தப்படுகிறது. जो कोई यीशु मसीह में आए थे वे लोग मूर्ति पूजा से लौटे हुए थे। யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அண்டையில வந்தார்களோ அவர்கள் விக்கிர ஆராதனையிலிருந்து விலகி வந்திருந்தார்கள். मूर्ति पूजक थे, इसलिए और लोग के साथ उनका संगति नहीं पड़ रहा था, इसलिए बाकी लोग उनको सता रहे थे। அங்கே இருந்ததான விக்கிரகாரனோடு அவருடைய காரியங்கள் கலவாதபடியினாலே அவர்கள் வந்து அவர்களோடு கூட எப்போதும் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். थेसलोनिके के लोगों का यही इच्छा था, जैसा शहर में प्लेजर लविंग,
या उल्लास की जीवन के लिए जो मनसा रखते हैं उस प्रकार के लोगों में से ये अलग दिखाई पड़े। அங்கே தெசலோனிக்கே மக்கள் எப்படிப்பட்டதான மக்கள் உல்லாச வாழ்க்கை கண்டு தங்களை ஒப்பு கொடுத்தான மக்கள் மத்தியிலே இவர்கள் தேவனை கண்டு திரும்பினாலே அங்கே மிகுந்த பிரச்சனை உண்டாயிற்று. क्योंकि वो पियक्कड़ थे और नाचने वाले और फालतू समय बिताने वाले, खाना पीना नाचना कूदना यही उनका काम था, इसलिए उनसे भिन्न होने के चलते उनको सता रहे थे। அவர்கள் அங்கே அப்படியாக குடித்து வெறித்து நடனமாடி அப்படியாக கேளிக்கை குழுக்களாக இருந்தான மக்கள் மத்தியில் இருந்து அவர்கள் பிரிந்து வந்த நிமித்தமாக அவர்கள் அங்கே துன்பப்படுத்தப்பட்டார்கள். वो सतावट बढ़ते गया, அவர்களுடைய நெருக்கம் அங்கே அதிகமாகிக் கொண்டே வந்தது. लेकिन उस सतावट के बीच में वे स्थिर रहे ஆனால் அவர்கள் துன்பத்தின் மத்தியிலும் அவர்கள் ஸ்திரமாக நின்றார்கள். और इसके चलते उनको काम नहीं दिया जा रहा था। அவர்களுக்கு அங்கே வேலை கொடுக்கப்படவில்லை. जो विश्वासी हो गए थे उनको काम से निकाला जाता था। யாரெல்லாம் விசுவாசிகள் ஆனார்களோ அவர்களுக்கு கொடுத்திருந்தான வேலைகளில் இருந்து அவர்களை விலக்கி விட்டார்கள். कभी कभी ये कहा जाता था, சில நேரங்களில் இப்படியாக சொல்லப்பட்டது, तुम तो कहते हो जीविता परमेश्वर की आराधना करने के लिए நீங்க चाहते தான் हैं, சொல்றீங்களே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று. तुम्हारा परमेश्वर तुम्हें काम देगा, உங்களுடைய தேவன் உங்களுக்கு வேலை கொடுப்பார், போங்கள். हम नहीं काम देंगे। நான் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். इस प्रकार अनेक विश्वासी लोगों को काम से छुड़ाया जाता था। அப்படியாக अनेक விசுவாசிகளை வேலையிலிருந்து விலக்கி விட்டார்கள். इस प्रकार के वातावरण में भी वे विश्वास में काम में அப்படிப்பட்டதான रहे। சூழ்நிலையிலும் அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் ஸ்திரமாய் நின்றார்கள். अभी उस कलीसिया को पौलुस चिट्ठी लिखता है। அப்படிப்பட்டதான ஒரு சபைக்கு இங்கே பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறார். आप देखते होंगे पहला तेसलोनिके और दूसरा तेसलोनिके की किताब पत्री को पौलुस ने उनके लिए लिखा। அவர்களுக்கென்று பவுல் முதலாவது தெசலோனிக்கே இரண்டாவது தெசலோனிக்கே ஆகிய இரண்டு நிருபங்களை எழுதினார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். एक कलीसिया जो 3 हफ्ता में स्थापना हो गई, 3 வாரத்திலே நிறுவப்பட்டதான ஒரு சபையின் மக்களுக்கு பவுல் எழுதுகிறார். ये कलीसिया जो हमेशा सताया जा रहा है, இப்படிப்பட்டதான ஒரு சபை எப்போது உபத்திரத்துக்குள்ளாக கடந்து செல்கிறதான ஒரு சபைக்கு उस எழுதுகிறார். कलीसिया उस इलाका के सारे कलीसियाओं के लिए एक नमूना बन गया। ஆனால் அந்த சபையானது அங்கே இருந்தான மற்ற எல்லாவித சபைகளுக்கும் ஒரு மாதிரியாக ஆனது. कारण क्या है? அதனுடைய காரணம் என்ன? भाई बहन, आज भी हम इस संसार में जीवन बिता रहे हैं। சகோதரனே சகோதரி, இன்றைக்கும் நாம் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ये संसार का रवैया क्या है? खाओ पियो मस्त हो जाओ, कल क्या होगा कौन जानेगा। இந்த உலகத்துடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? புசித்து குடித்து இன்பமாயிரும், நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. आज के जीवन के लिए हमें जो चाहिए वो उसको प्राप्त करने के लिए कुछ भी करो। இன்றைக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொள்வதற்காக எதையாவது செய். पैसा रहेगा उड़ाओ, பணம் கிடைத்துனா அதை वीसी வீசி எறிந்து விடு. अगर पैसा नहीं है कि लूटो, அல்லது பணம் இல்லை என்றால் யாரையாவது போய் கொள்ளையடி. कैसा भी हो इस जीवन के लिए जीवन बिताना। எப்படியாகிலும் இந்த வாழ்க்கை கண்டு ஜீவனம் சீவிக்க வேண்டும். उस प्रकार के एक संसार में आप और हम एक विचित्र लोग दिखाई पड़ते हैं। அப்படிப்பட்டதான உலகத்திலே நீங்களும் நாங்களும் வித்தியாசமானவர்களாய் காணப்படுகிறோம். नजदीक में मेरे एक मुलाकात एक जवान से हुआ। சமீபத்திலே ஒரு வாலிபனோடு எனக்கு சந்திக்க நேர்ந்தது. उसने उनसे मैं बातचीत कर रहा था। அவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். मैंने पूछा कि आपका जीवन का लक्ष्य क्या है? உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? कुछ नहीं। ஒன்றுமில்லை. उसने कहा कुछ नहीं। ஒன்றுமில்லை என்று சொன்னார். उसने हमसे कहा कि क्या लक्ष्य लगा सकते हैं? என்ன குறிக்கோளை வைக்க முடியும் என்று எடுத்து சொன்னார். जीवन में लक्ष्य लगाने के लिए क्या वातावरण ऐसा साथ दे सकता है? வாழ்க்கையில ஏதாவது குறிக்கோள் வைக்கணும் என்று சுற்றுப்புற சூழ்நிலை அப்படி இருக்கிறதா? माता पिता साथ दे सकते हैं? என்ன அம்மா அப்பா துணைக்கு வர முடியுமா? मेरा मास्टर साथ दे सकते हैं? என்னுடைய ஆசிரியர் ஒருவேளை என்னோடு கூட வர முடியுமா? या राजनीतिक नेता लोग साथ दे सकते हैं? அல்லது அரசியல இருக்கிற அரசியல்வாதிகள் கூட கொடுக்க முடியுமா? नहीं, இல்லை. क्योंकि उनका मेरा माँ बाप का कहना है। ஆனா என்னுடைய அம்மா அப்பாவுடைய பேச்சு இப்படியா இருக்கிறது. हम लोग बुढ़े होते जा रहे हैं, நாங்கள் எங்களுக்கு வயசாகிட்டே போகுதுப்பா, जल्दी से ऐसा काम पकड़ो இப்படிப்பட்டதான ஒரு ஏழை நீ தெரிந்து கொள்ளு, ताकि हम लोग आराम कर सकें। ஏனென்றால் நாங்க நிம்மதியா இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஏழை தெரிந்து கொள். तुम्हारा भी आराम हो, हमारा भी आराम हो, உனக்கு நிம்மதியா இருக்கும், எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். यही तुम्हारे लिए अभी जरूरत है। இதுவே உனக்கு இப்போதைக்கு தேவை என்று சொல்கிறார்கள். मैं अपने लेक्चरर के पास गया। நான் என்னுடைய லெக்சரர்ல போனேன். मैंने पूछा, सर मुझे कुछ अगुवाई कीजिए। எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லி என்ன நடத்துங்கன்னு சொன்னேன். लेक्चरर ने कहा, லெக்சரர் சொன்னாரு, जो काम मिल रहा करो, எந்த வேலை கிடைக்குதோ
செய்கிறதோ அதை செய்யு. क्योंकि आने वाला संसार में काम मिलना मुश्किल है। ஏனென்றால் வருகிறதான நாட்கள்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். मैं तो जूलॉजी पढ़ा लेकिन काम मिल रहा है बैंक में। நான் தான் சுவாலஜி படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருக்குது பேங்க்ல. बैंक में क्या जूलॉजी का काम है? பேங்க்ல சுவாலஜிக்கு என்ன வேலை? एक और एक गिनने के लिए जूलॉजी का क्या दरकार है? 1 1 2 என்றதுக்கு அங்க சுவாலஜிக்கு என்ன வேலை? जूलॉजी में अंतड़ी कितना है, अंतड़ी का कैसा काटा जाएगा वो सिखाया जाता है। சுவாலஜில உள்ள வயித்துல என்ன இருக்கு, குடலை எப்படி வெட்டுறது, இருதயத்தை எப்படி வெட்டுறதுன்னு लेकिन காமிப்பாங்க. बैंक में क्या काम है? ஆனா பேங்க்ல அதுக்கு என்ன வேலை? इसलिए मैं अपने लेक्चरर के पास गया ஆகவே நான் என்னுடைய லெக்சரத்துல போய் சேர்ந்தேன். और पूछा कि भैया तो आप हमको अगुवाई कीजिए, बैंक में हमको अपॉइंटमेंट ऑर्डर आया है। சார் எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு பேங்க்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. लेकिन मैं आपका स्टूडेंट हूँ, जूलॉजी पढ़ा हूँ। நான் உங்களுடைய மாணவன், நான் சுவாலஜி படிச்சிருக்கிறேன். क्या इसमें मैं कहाँ जा सकता हूँ? நான் இந்த வேலைக்கு போக முடியுமான்னு போய் கேட்டேன். मास्टर ने कहा कि काम मिल रहा है, करो, कुछ भी करो। अरे अभी जूलॉजी क्या, उसको उठा के फेंक दो, काम मिल गया ना, करो उसी के। லெக்சரர் சொன்னாரு, வேலை கிடைச்சிருக்குது, அத முத போய் பாரு, சுவாலஜி அதெல்லாம் எடுத்து தூர போட்டு வேலையை போய் பாரு. माँ बाप भी कहते हैं पैसा कमाने के लिए काम करो। அம்மா அப்பாவும் சொல்றாங்க எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு போய் வேலை செய்யு. लेक्चरर भी कहता है जो मिल रहा है काम, पैसा मिलना, बस इतने ही में तृप्त रहो। லெக்சரரும் சொல்றாரு ஏதோ காசு கிடைக்குது போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. लेकिन मैं जीवन का एक लक्ष्य रखा था जब जवान था। நான் வாலிபனா இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் லட்சியத்தை जब मैं வைத்திருந்தேன். कॉलेज में एंटर कर रहा था, मैंने जीवन में एक लक्ष्य रखा था। காலேஜ்ல முதலாவது போய் சென்று நுழையும் போது எனக்கு என்று ஒரு லட்சியம் இருந்தது. लेकिन अभी नहीं रख सकते हैं। ஆனால் இப்போது அதை என்னால வைத்திருக்க முடியவில்லை. चल रहा। எப்படியோ நடக்குது, நடந்துகிட்டே இருக்குது. प्यारों थोड़ा सोचिएगा, பிரியமான उस प्रकार के वातावरण में हम आज पाए जाते हैं। அப்படிப்பட்டதான சூழ்நிலை இன்றைக்கு நாம் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். लेकिन हम एक नमूनादायक जीवन बिताने के लिए क्या हमसे हो सकता है? ஆனால் நாம் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழும்படிக்கு நம்மாலே கூடுமா? अगर आप परमेश्वर को ज्यादा खोजेंगे, लोग कहेगा अरे बहुत बड़ा धर्मी हो गया। ஒருவேளை நீங்கள் தேவனை அதிகமாய் தேடுவீர்கள் என்றால் இவர் பெரிய நீதிமான் ஆயிட்டார் என்று ஒருவேளை உலகம் சொல்லலாம். आप सेवक से भी बातचीत करने समय अगर कहिएगा कुछ सच्चाई से बातचीत किया, अरे बहुत सच्चाई नहीं रखना चाहिए, वे भी कहते हैं। ஒருவேளை ஊழியக்காரத்துல போய் நீங்க ரொம்ப உண்மையா இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஆலோசனை சொன்னீங்கன்னா அவங்க ஒருவேளை இப்படி சொல்லலாம், ரொம்ப உண்மையா இருந்தாலும் ஆபத்துன்னு கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். उनको देखो, इनको देखो, वो उतना नहीं है, वो ठीक है, वो तो उसका तो वो सेवक चल ही रहा अच्छा है, तो हम भी ऐसे रहने से कोई गलती नहीं करके आपके विरोध में बातचीत करने वाले होंगे। அவரை பாருங்க இவரை பாருங்க, அவங்க எல்லாம் செய்யலையா, ஆனாலும் அவங்க ஊழியம் நல்லா தானே நடக்கு, அதனால இப்படிப்பட்டதான ஆலோசனைகளை ஒருவேளை உங்களுக்கு வந்து விதைக்கலாம். इस प्रकार के संसार में, அப்படிப்பட்டதான உலகத்திலே, इस प्रकार के आत्मिक जीवन के बीच में, அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மத்தியிலே आदर्श जीवन बिताने के लिए बाइबल में उत्साहित करती ஒரு है। மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்காக வேதம் நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. आप मन में ठान लीजिएगा, நீங்கள் உங்கள் மனதிலே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், अगर कुछ जीवन बिताना है, நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் कितना साल जिएंगे? எவ்வளவு நாள் வாழ்வோம்? मान लीजिए 20 साल पहुंचने वाले हो सकता है अभी 60 साल जिएंगे, 20 வயது நிரம்பினர் ஒருவேளை யோசிக்கலாம் 60 வயது வரை நான் இருப்பேன் என்று, और 60 साल, இன்னும் 60 வயது வரை இருப்பேன் என்று. बस उससे ज्यादा तो कोई जिएंगे नहीं, அதற்கு அதிகமாக யாரும் இல்லையே. या हो सकता है कि और 70 साल जिएंगे। ஒருவேளை இன்னும் 70 வருடம் உயிரோடு இருக்கலாம். मैं आपको बतलाने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், हमें जीवन में एक छाप लगा के जाना है। நாம் நம்முடைய வாழ்க்கைக்கென்று ஒரு முத்திரையை பதித்து விட்டு கடந்து செல்ல வேண்டும். हमें देखने वाला हमें अनुकरण करना है, நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டும், और हमारे पीछे चलना है। நமக்கு பின்னாக அவர்கள் கடந்து வர வேண்டும். आज दुनिया और खास करके यंगस्टर्स लुकिंग फॉर अ रोल मॉडल। இன்றைக்கு விசேஷமாக வாலிபர்கள் தங்களுக்கென்று ஒரு மாதிரியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். क्यों लोग अमिताभ बच्चन के लिए मंदिर बना रहे हैं? ஏன் அங்கே அமிதாப் பச்சனுக்காக கோயில் கட்டுகிறார்கள்? क्यों अमिताभ बच्चन के लिए मंदिर बनाए? அமிதாப் பச்சனுக்கு ஏன் கோயில் கட்டப்படுகிறது? कलकत्ता के कुछ पागल लोग अमिताभ बच्चन के लिए मंदिर बनाए। கல்கத்தாவில் இருக்கிறதான சில கிறுக்கர்கள் அங்கே அவருக்கென்று ஒரு கோயில் கட்டுகிறார்கள். मैं बतलाने के लिए चाहता हूं, अगले महीना फूलन देवी के लिए भी मंदिर बनेगा। நான் சொல்லுகிறேன் ஒருவேளை வருகிறதான மாதத்திலே பூலான் தேவிக்கும் அங்கே கோயில் கட்டலாம். आपको मालूम है फूलन देवी को तो 21 साल के पहले जो मारी थी, उस परिवार के लोग आके फिर उसको उड़ा दिया। உங்களுக்கு தெரியுமா 21 வருடத்திற்கு முன்பாக ஒரு குடும்பத்தை அவள் கொண்டு போட்டால் அந்த மக்கள் வந்து அவளை கொண்டு போட்டார்கள். लेकिन कुछ दिन के बाद ये होगा फूलन देवी के लिए भी मंदिर बना सकते। ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒருவேளை இந்த பூலான் தேவிக்கு ஒரு கோயில் கட்டலாம். क्यों? ஏன்?
they think they are the role models for them. ஏனென்றால் அவர்கள் யோசிக்கிறார்கள் இவர்களே நம்முடைய வாழ்க்கைக்கு மாதிரி என்று. आज के संसार ऐसे कुछ आदमी को खोजता है जो अनोखे काम कर सके, उसके पीछे कर सके. இன்றைக்குள்ள மக்கள் அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறவர்களை பார்த்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. सिनेमा स्टार्स को या क्रिमिनल्स को लोग पीछे करने के लिए कोशिश करते ஒருவேளை हैं, उनके जीवन में उनका मॉडल बना दिया गया. ஒருவேளை அவர்கள் திரைப்பட நடிகர்களாக இருக்கலாம் அல்லது ஏதாவது குற்றம் செய்தான குற்றவாளிகளாக இருக்கலாம். ஆனால் ஏதாவது வித்தியாசமாய் செய்கிறவர்களை தங்களுடைய மாதிரிகளாக வைத்து அவர்களை பின்பற்ற வாஞ்சிக்கிறார்கள். मेरे प्यारे भाई बहन, பிரியமான சகோதரனே சகோதரியே, क्या आत्मिक संसार में हम एक मॉडल नहीं हो सकते हैं? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை क्या नहीं हो सकते हैं? நாம் மாதிரிகளா மாற முடியாதா? क्या एक साधु सुंदर सिंह को आगे हम पैदा नहीं कर सकते हैं? क्या ஏன் நாம் ஒரு சாது சிங் நம்முடைய வாழ்க்கையில நாம் உருவாக்க முடியாதா என்ன? क्या हमारे जीवन को देख के अनुकरण करने वालों को हम पैदा नहीं कर सकते हैं? क्या நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பின்பற்றுவர்களை நாம் உருவாக்க முடியாதா என்ன? परमेश्वर आज आपको चुनौती रखता है. தேவன் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு உங்களுடைய ஒரு आपके मन में ये ठान लीजिए. உங்களுடைய மனதிலே நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். क्या ठान लीजिए? என்னத்தை நிர்ணயிக்க मुझे வேண்டும்? एक ऐसा नमूनादायक जीवन बिताना है. நான் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். I must be a role model in this world. நான் இந்த உலகத்திலே ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். लोग मेरे पीछे अनुकरण करना है. மக்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும். अगर मैं खत्म भी हो जाऊंगा कि मेरे पीछे के लोग पीछे मेरे जैसा जीवन बिताने वाला, मेरे जैसा लक्ष्य रखने वाला होना है. ஒருவேளை நான் முடிந்து போனாலும் எனக்கு பின்பாக வருகிறதான மக்கள் என்னை போல என்னுடைய வாழ்க்கையை போல தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும். एक ऊंचे विचार में चले आइए. அப்படிப்பட்டதான ஒரு உன்னத நிலைமைக்கு உங்களுடைய எண்ணத்தை கொண்டு வாருங்கள். अब आपके जीवन में एक क्रांति हो सकता है. அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளங்கும், புரட்சி விளங்கும். क्रांति हो सकता है. அப்போது உங்களுடைய வாழ்க்கை புரட்சிகரமாய் மாறும். सुनिए ध्यान से. கவனமாய் கேளுங்கள். साधारण जीवन सब कोई बिता रहा है. எளிமையான சாதாரணமான வாழ்க்கை எல்லோரும் வாழ்கிறார்கள். दुनिया में बहुत लोग हैं. அநேகர் உண்டு. साधारण जीवन, ठीक है, खाओ पीओ कुछ काम करो चलते बनो. சாதாரண வாழ்க்கை குடி புசித்து இன்பமாயிரு மரித்து போ. हम इसके लिए बुलाए नहीं गए. ஆனால் நாம் அதற்கென்று அழைக்கப்படவில்லை. अगर साधारण जीवन बिताया, आया भया, खाया पिया, कुछ काम किया, प्रभु के लिए कुछ दुआ प्रार्थना किया, फिर चलते बना, फिर क्या लाभ है? வந்தார்கள், இருந்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், தேவனுக்கென்று ஏதோ செஞ்சார்கள், போனார்கள். அப்படி அதனால என்ன லாபம்? We want to make a clear commitment. I want to be a model to some people at least. நாம் நமக்கென்று ஒரு நிர்ணயத்தை கொண்டு வர வேண்டும். நான் யாருக்காவது ஒரு மாதிரியா இருக்க வேண்டும் என்று. थेसलोनिके कलीसिया के लोग उस लाका के, मकदूनिया के, अखाया के लोगों के लिए एक नमूना बन गए थे. ஆனால் இந்த தெசலோனிக்கே மக்கள் இங்கே மகதோனியாவிலும் ஆகாயம் உள்ளவர்களுக்கும் உள்ள விசுவாசிகளுக்கு அவர்கள் மாதிரிகளாக மாறி போனார்கள். अगर आप पहले अध्याय को अध्ययन करेंगे, ஒருவேளை நீங்கள் இந்த முதலாவது அதிகாரத்தை நீங்கள் அத்தியாயம் பண்ணுவீர்கள் என்றால் उसका कारण अनेक बताया गया है. அதனுடைய காரணம் அநேகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7वां पद को फिर से पढ़ेंगे. 7வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். यहाँ तक कि मकुदुनिया और अक्या के सब विश्वासियों के लिए तुम आदर्श बने. और यहाँ तमिल ट्रांसलेशन में इस प्रकार ஏனென்றால் தமிழ்ல எப்படியா எழுதப்படுகிறது? எப்படி எனில் इव्विधमाय இவ்விதமாய் इस प्रकार. இவ்விதமாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கவனமாய் கேளுங்கள். इस प्रकार तुम मकदनिया के और अखाया के लोगों के लिए नमूना बन गए हो. இவ்விதமாய் மகதனியாவிலும் ஆகாய உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரிகளானீர்கள். इस प्रकार இவ்விதமாய் अगर उसका ध्यान से देखेंगे, அதை நீங்கள் கவனமாய் பார்ப்பீர்கள் என்றால் 3 मुख्य बात को देख सकते हैं. 3 முக்கியமான காரியங்களை பார்க்க முடியும். आज आपको मुझको अगर नमूनादायक जीवन बनना है, இன்றைக்கு நீங்களும் நானும் மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் 3 बातों के बारे में हमको जानकारी होने का दरकार है. 3 காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். दूसरा पद में 3 बातें दी गई हैं. 2வது வசனத்திலே 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा पद में एक बात दी गई है. 3வது வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6वां पद में एक बात दी गई. 6வது வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा पद में 3 बातें परंतु एक ही में दिया गया है. 2வது வசனத்திலே 2 மூன்று பாகங்கள் ஒன்றுக்குள்ளே. 3 காரியங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. और तीसरे पद में एक बात दिया गया है. 3வது வசனத்திலே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6वां पद में एक बात दी गई है. 6வது வசனத்திலே மற்றொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. मैं और सारी बातों के ऊपर मैं प्रकाश डालने का समय रहेगा कि नहीं मालूम नहीं, लेकिन समय रहने से मैं बतलाऊंगा. எல்லா காரியங்களை குறித்து உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு நேரம் இருக்குமோ தெரியாது, ஆனால் சொல்ல முடிந்தால் சொல்லுவேன்.
लेकिन पहली बात को विचार को मैं विस्तार रूप में बतलाने के लिए चाहता हूँ ஆனால் முதலாவது காரியத்தை குறித்து தெளிவாய் விவரமாய் சொல்ல விரும்புகிறேன். लेकिन आखिरी दो बात के बारे में मैं थोड़ा बहुत जिक्र देके मैं आगे बढ़ूंगा கடைசி இரண்டு காரியங்களை குறித்து லேசாக சொல்லிவிட்டு நான் இன்னுமாக தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். तीसरा पद को पढ़िएगा மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். और अपने परमेश्वर और पिता के सामने तुम्हारे विश्वास के काम और प्रेम का परिश्रम और हमारे प्रभु यीशु मसीह में आशा की धीरता को लगातार स्मरण करते हैं. आगे भी और हे भाइयों, परमेश्वर के प्रिय लोगों, हम जानते हैं कि तुम चुने हुए हो. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து तुम लोगों की रवैया से ये पता चल गया कि तुम चुने हुए हैं உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இது தெரிய வருகிறது. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். आपके चाल चलन से आपकी बातों से ये प्रकट है कि आप चुने हुए हैं உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து இது தெரிய வருகிறது. நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. ध्यान से देखें கவனமாய் பாருங்கள். बाकी लोग मुझे देख के ये कहना ये चुना हुआ पात्र है மற்றவர்கள் என்னை பார்த்து இதை சொல்ல வேண்டும், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம் என்று. हम अपने के कह सकते हैं நான் ஒருவேளை நாம் நம்மை குறித்து சொல்ல முடியும், मैं चुना हुआ व्यक्ति हूँ நான் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம். वो कामयाब नहीं है அது வேலைக்கு உதவாது. बाकी लोग मुझे देख के कहना he is a chosen vessel மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், இது கர்த்தருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரம் என்று. पौलुस इनके बारे में कहता हम लोगों को मालूम हो गया आपको चुना हुआ व्यक्ति है பவுல் அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறோம் என்று. प्रभु के नाम की स्तुति प्रशंसा தேவனுடைய हो நாமம் மகிமைப்படுவதாக. हमारे बोली நம்முடைய हमारा विचार நம்முடைய பேச்சு, நம்முடைய எண்ணம், हमारा विश्वास நம்முடைய விசுவாசம், हमारा प्रेम நம்முடைய அன்பு, हमारे भरोसा நம்முடைய நம்பிக்கை, हम दूसरों को उत्साहित करने की बातें நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதான காரியம், औरों के साथ मिलकर काम करने की विचार மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறதான வாஞ்சை, हमारा स्वप्न நம்முடைய கனவு, हमारी प्रार्थना நம்முடைய ஜெபம், हमारे मकसद நம்முடைய குறிக்கோள், हमारा दौड़ நம்முடைய ஓட்டம், हमारे निशान நம்முடைய இலக்கு, इन सारी बातों को दूसरे कोई देख के कहना ये चुना हुआ बर्तन இந்த है எல்லா காரியங்களையும் மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. अगर आप इस विचार में आएंगे நீங்கள் அப்படிப்பட்டதான எண்ணத்துக்குள்ளாக வரும்போது आप फालतू बातों को बखेंगे नहीं நீங்கள் அப்படிப்பட்டதான அவசியமில்லாத காரியங்களை சொல்ல மாட்டீர்கள். ध्यान से सुनिएगा கவனமாய் கேளுங்கள். people must recognize that I am a chosen vessel மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதான பாத்திரம் என்று. how will they know that அதை எப்படியாக அறிந்து கொள்வது? किस प्रकार यह मालूम होगा அது எப்படியாக அறிந்து கொள்ளப்படும்? my dreams என்னுடைய கனவுகள், किस बात के ये स्वप्न करते हैं நான் எதை குறித்து கனவு கண்டு கொண்டிருக்கிறேன்? इनके स्वप्न किसके ऊपर என்னுடைய आधारित है கனவுகள் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறது? इनके विचारधारा किसके ऊपर आधारित है என்ன ஓட்டங்கள் எதை சுற்றி இருக்கிறது? इनके निशान कहां पर है இலக்கு எதை நோக்கி இருக்கிறது? उसको लोग पहचाने बिना आपको ये बात का अंगीकार करने के लिए तैयार नहीं होंगे कि आप चुने हुए हैं அதை மக்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு உங்களை ஒருபோதும் மக்கள் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. एक और बात को 6वां पद में पढ़ते हैं இன்னொரு காரியத்தை 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். और तुम बड़े क्लेश में पवित्र आत्मा के आनंद के साथ वचन को मानकर हमारी और प्रभु की सी चाल चलने लगे. बहुत सुंदर बात यहाँ इस कलीसिया के बारे में நீங்கள் की गई மிகுந்த है உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு आनंद करते हैं जब उपद्रव या क्लेश चले आता है மிகுந்த உபத்திரவத்திலே ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று वचन को சொல்லப்பட்டிருக்கிறது. पीछा करने के लिए अनुकरण करने के लिए उनको एक आनंद है जबकि महान क्लेश उनके ऊपर पड़ रहा है வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்டதான சந்தோஷம் இருந்தது. உபத்திரம் வந்த போதிலும் அந்த சந்தோஷத்திற்கு குறைவில்லை. जब हमारी मनसा के अनुसार सारी बातें चलेगी तो हम आनंदित होने में कोई तकलीफ नहीं நம்முடைய மனதுடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்கள் நடக்கும்போது நாம் சந்தோஷமா இருப்பதிலே ஒன்றுமில்லை. जब हमारी सारी प्रार्थनाओं को उत्तर जैसा मांगते हैं वैसे मिलते रहेगा हम आनंद करते होंगे நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் எப்படியா ஏறெடுக்கிறோமோ அப்படியாக பதில் கிடைக்கும் போது நாம் சந்தோஷமா இருக்கிறோம், அதில் ஒன்றும் சிறப்பில்லை. जैसा हम चाहते हैं वैसे ही और लोग भी हमारे साथ बर्ताव करेंगे तब आनंद करते हैं நான் எப்படியாக விரும்புகிறோனோ அப்படியாக
மற்றவர்கள் என்னோடு கூட இடைபடும் போது நாம் சந்தோஷமா இருக்கிறோம். जब हम इज्जत को चाहते हैं और लोग हमको बहुत इज्जत करते हैं तो हम आनंदित होते हैं. நாம் மதிப்பை மரியாதையை விரும்புகிறோம், அப்போது மற்றவர்கள் மதிப்பை மரியாதை நமக்கு தரும்போது நாம் சந்தோஷமா இருக்கிறோம். उस समय के आनंद के बारे में बाइबल नहीं बतलाती है. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை குறித்து வேதம் இங்கே சொல்லவில்லை. कलीसिया महान क्लेश में आनंद के साथ वचन को थामते रहा. இந்த சபையானது மிகுந்த உபத்திரவத்திலும் கர்த்தருடைய வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். साथ ही साथ एक और बात को पौलुस कहता है. இன்னொரு காரியத்தை பவுல் இந்த இடத்திலே சொல்லுகிறார். आप लोग न केवल वचन के परमेश्वर के पीछे किए, हमारा भी पीछे किए. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டதோடு கூட மட்டுமல்லாமல் கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுகிறவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லுகிறார். अनुकरण करने वाले हो गए. எங்களை பின்பற்றுகிறவர்கள் ஆனீர்கள் என்று சொன்னார். प्रभु के नाम की स्तुति महिमा हो. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. You can never be a model if you don't follow your model. நீங்கள் ஒரு மாதிரியை பின்பற்றாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் மாதிரியாக மாற முடியாது. Listen to me. கவனமாய் கேளுங்கள். You can never be a model if you don't have a model to நீங்கள் follow. ஒரு மாதிரியை பின்பற்றாமல் மாதிரியாய் மாற முடியாது. प्रभु यीशु हमारे लिए एक मॉडल है, நமக்கு இயேசு ஒரு மாதிரியாய் இருக்கிறார். लेकिन यीशु को हम वचन में ही देखते हैं. ஆனால் இயேசுவை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். एक बाप एक बेटा को म्यूजियम में घुमाया. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை மியூசியத்திற்கு கூட்டி சென்றார். म्यूजियम में क्या क्या बातें आज पाई जाती है? மியூசியத்துல என்னென்னலாம் இருக்கும்? जो दूसरा वर्ल्ड वार में इस्तेमाल किया हुआ एक क्या है? कैनन, பீரங்கி. இரண்டாவது உலக போர்ல சண்டை போட்டதான அந்த பீரங்கியை வச்சிருப்பாங்க. वहां पर रखा जाता है. அங்க அதை வச்சிருப்பாங்க. जो सेकंड वर्ल्ड वॉर में महायुद्ध में इस्तेमाल किया हुआ टोप को लगा के रखे हैं. இரண்டாவது உலக போர்ல உபயோகப்படுத்தின பீரங்கியை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. और हैदर अली का इस्तेमाल किया और तलवार को वहां पॉलिश करके रखते हैं. हैदर अली உபயோகப்படுத்தின பட்டயத்தை அங்க பாலிஷ் போட்டு வச்சிருப்பாங்க. विक्टोरिया महारानी जो पहनी थी वो पोशाक को वहां पर रखते हैं. விக்டோரியா மகாராணி உடுத்திருந்தான அந்த அங்கிகளை எல்லாம் அங்க போட்டு வச்சிருந்திருப்பாங்க. और डायनासोरस का अंडा करके कुछ बना के रखे हैं. डायनासोरस मुट्टे என்று சொல்லி ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. और पहले का जानवर का हड्डी करके वो बहुत बड़ा कुछ हड्डी जिसको देखते ही डर आएगा उसका रखा करते हैं. முதலாவது இருந்தான விலங்குடைய பெரிய எலும்பெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படிப்பட்டதான காரியங்களை வச்சிருப்பாங்க. एक बाप ने अपने बेटा को ले गया. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை கூட்டி போனாரு. सोचा हमारा बेटा इसको देख के बहुत आनंदित हो जाएगा. நம்ம பையன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லி கூட்டி போனாரு. और बेटा का दिखाया. மகனுக்கு எல்லாத்தையும் காமிச்சாரு. बेटा ये देखो हैदर अली नाम करके एक राजा था, उसका तलवार है, इसने लोगों को उसने मार डाला, ऐसा किया वैसा किया बढ़ाना. हैदர் अली உபயோகப்படுத்தின வாள்பா இத பாரு, இத வச்சு அவர் எத்தனையோ பேரை கொண்டிருக்காரு, நிறைய சண்டை போட்டிருக்காருன்னு சொன்னாரு. और ये बक्सर में इस्तेमाल किया हुआ टोप है जिसको बक्सर में अंग्रेजों ने इस्तेमाल किया, लेकिन हम लोग पकड़ के यहाँ म्यूजियम में रखे. இது இந்த பீரங்கி இந்த பக்சர்ல யூஸ் பண்ணாங்க. அத ஆங்கிலேயர் உபயோகப்படுத்தினாங்க. அதை நாம பெற்றுக்கொண்டு இப்போது வச்சிருக்கிறோம். இத பாருன்னு சொல்லி காமிச்சாரு. इस प्रकार कई चीजों को लेके दिखाया. அப்படிப்பட்டதான अनेक காரியங்களை கூட்டி கொண்டு போய் காண்பித்தார். और बेटा के पास जब आखिरी में पहुंचा, கடைசியான இடத்திற்கு வந்தபோது बाप से बेटा ने पूछा, அப்பாட்ட பிள்ளை கேட்டான், पापा जो जिंदा है उसको दिखाए ना, ये सब मरा हुआ, इस चीज से हमको कुछ नहीं होता. அப்பா உயிரோடு உள்ள ஏதாவது காமிக்க மாட்டீங்க, இதெல்லாம் செத்து போனதெல்லாம் காமிக்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னாரு. वो मरा हुआ चीज कैसे भी रहे हमको कोई मतलब नहीं, लेकिन जो जिंदा है उसको दिखाए. செத்து போனது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏதாவது உயிரோடு உள்ளதை எனக்கு காமிங்க. आज के वातावरण में जो है उनको दिखाए पापा. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எது உயிரோடு இருக்கு அதை காமிங்கப்பா. अगर आप केवल यीशु मसीह रोगियों को चंगा करता था, इनको ऊपर तरस खाता था, उनके लिए रोता था, ऐसे कहते रहेंगे. இயேசு கிறிஸ்து அவர்களை குணமாக்கினார், இவர்களை குணமாக்கினார், கண்ணீரை தொடச்சினார், அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் ஒருவேளை சொல்லிக் கொண்டே இருந்தீங்கன்னா आपका बच्चा कहेगा 2000 के पहले की बात नहीं, अभी कोई यीशु मसीह है तो दिखाइए, मैं देखना चाहता हूं. வருடத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் சொல்லாதீங்க, இப்போ என்ன நடக்கும் அதை சொல்லுங்கப்பா. I want to see some living example. நான் ஏதாவது ஜீவனோடு இருக்கிறதான மாதிரியை காண விரும்புகிறேன். अभी இப்போ अभी अपने जीवन में कामयाब करने वाला का दिखाइए, मैं இப்போ என்னுடைய வாழ்க்கையில உபயோகமா இருக்கிறதான ஒரு மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. इसलिए पौलुस कहता है, ஆகவே பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், आप यीशु मसीह को और हमारे पीछे किए, நீங்கள் கர்த்தரையும் எங்களையும் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். आपसे मैं प्रश्न पूछना चाहता हूं. நான் உங்களுக்கு கேட்கிறேன், बगल वाला का हाथ पकड़े पूछिए, आपका मॉडल कौन है? பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சு கேளுங்க, உங்களுடைய மாடல் யாரு? पूछिए உங்களுடைய மாடல் யாரு? आपका मॉडल कौन है? पूछिए. உங்களுடைய மாடல் யாருன்னு கேளுங்க. जवाब देने से पूछिए, உங்க பதில் சொல்றத வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. क्या मॉडल है? யார் மாடல்?
कोई जवाब मिल रहा है? ஏதாவது பதில் கிடைக்குதா? कितने लोगों का जवाब मिला? हाथ उठाइए। யாருக்கெல்லாம் பதில் கிடைச்சதோ அவங்க नहीं, बगल वाला जिसका जवाब दिया उसका वो हाथ யார் பதில் சொன்னாங்களோ அவங்க हाथ उठाइए, अच्छा से उठाइए। நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க. जवाब मिला है? கிடைச்சதா? We don't have a model, that's why we are not models. நமக்கென்று எந்த மாதிரியும் இல்லை, ஆகவே நாமும் மாதிரியா இல்லை. हमको तो कोई मनसा ही नहीं है, हम कौन सी मॉडल बनेंगे? நாம் மாதிரியா இருக்க வேண்டும் என்கிறதான மனசே இல்லை, எப்படி மாதிரியா இருக்கிறது? हम थोड़ी जेसिका है कि मॉडल बन के हम रहेंगे। जेसिका वाज अ किल्ड मॉडल। ஜெசிகா கொலை செய்யப்பட்டதான அந்த மாடல் மாதிரி நான் இல்ல, ஆகவே மாடலா இல்ல. I am not Monica to be a model. நான் ஒரு மோனிகாவா இல்ல, ஆகவே நான் மாடலா இல்ல. Please understand. கவனமாய் கேளுங்கள். मैं आपके दिल में इस बात को बैठाने के लिए चाहता हूं. நான் உங்களுடைய இருதயத்தில் இந்த காரியத்தை நிறுத்த விரும்புகிறேன். We are not models because we don't follow a model. ஏனென்றால் நாம் மாதிரிகளா இல்லை, ஏனென்றால் நாம் மாதிரிகளை பின்பற்றுகிறதில்லை. Listen to me. கவனமாய் கேளுங்கள். Keep somebody as your model. யாரையாவது உங்களுடைய மாதிரிகளாய் வைத்துக் கொள்ளுங்கள். Of course Jesus is your model. நிச்சயமாகவே இயேசு நம்முடைய மாதிரி, इसमें कोई संदेह नहीं. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. इससे तृप्त मत हो जाइएगा. ஆனால் அதிலே நீங்கள் திருப்தியாகி விடாதீர்கள். Try to get a living model. நீங்கள் ஒரு ஜீவனுள்ள மாதிரியை பின்பற்றுங்கள். Of course Jesus is a great role model for everyone. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக ஜீவிக்கிறதான ஒரு நல்ல மாதிரி. लेकिन कभी-कभी हम इस विचार में चले आते हैं. ஆனால் சில வேளைகளில் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்திற்குள்ளாக நாம் வந்து விடுகிறோம். किस प्रकार के विचार में चले आते हैं? எப்படிப்பட்டதான எண்ணம்? वो यीशु है इसलिए कर लिया. அவர் இயேசு ஆகவே செஞ்சாரு. वो पवित्र आत्मा से जन्म लिया इसलिए कर लिया. அவர் பரிசுத்த ஆவியானவராலே உருவாக்கப்பட்டார், ஆகவே செய்தார். मां के गोद में से ही पाप में जन्मा. ஆனால் நான் தாயுடைய கற்பத்தில் இருந்து பாவத்தின் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன். यीशु है इसलिए सब जानता है. அவர் இயேசு ஆகவே எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். इस प्रकार कह के हम उसको अनुकरण नहीं कर पाते. ஆகவே अनेक நேரங்களில் அதை யோசித்து நாம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. लेकिन ஆனால் இன்றைக்கு आप अपने मन में ठान लीजिए. உங்களுடைய மனதிலே நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். Yes, I must have a model. எனக்கென்று ஒரு மாதிரி இருக்க வேண்டும். I must have a model. எனக்கென்று ஒரு மாதிரி வேண்டும். मैं फिर कहने के लिए चाहता हूं. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். अगर आपके लिए एक लिविंग या जीविता एक नमूना नहीं हो, ஒருவேளை உங்களுக்கென்று ஜீவனுள்ள ஒரு மாதிரி இல்லை என்றால் आप कभी भी एक मॉडल नहीं बन सकते हैं. நீங்கள் ஒருபோது ஒரு மாதிரியாக மாறி போக முடியாது. इसका मतलब ये नहीं அதனுடைய அர்த்தம் இப்படி அல்ல, जैसा वे करेंगे वैसे ही हम भी हाथ उठाएंगे. அவர் எப்படியாக நடக்கிறாரோ, எப்படியாக கையை தூக்குறாரோ அப்படியாக நானும் கையை தூக்குவேன். जैसा वो आंख बंद करता है वैसे हम भी बंद करेंगे. அவர் எப்படியாக கண்ணை மூடுறாரோ நானும் கண்ணை மூடுவேன். और वो जैसा एक्ट करता है वैसे ही करेंगे. அவர் எப்படியாக நடிக்கிறாரோ அப்படியாக நானும் நடிக்கிறேன். फ्रांस में मैं जब प्रचार कर रहा था, பிரான்ஸ்ல நான் போய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். एक लड़का आराधना चलाया था. அங்க ஒரு சிறு பையன் அங்கே வொர்ஷிப் நடத்தினார். और बहुत अच्छा आराधना चलाया. நன்றாக அவர் வொர்ஷிப் நடத்தினார். और आखिरी में आके हमसे पूछा, கடைசியாக வந்து என்கிட்ட கேட்டார், भैया थोड़ा सलाह दीजिए, कैसा मैं आराधना चलाता हूँ, थोड़ा सलाह दीजिए. நான் எப்படியாக ஆராதனை நடத்தினேன் என்று கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். और मैंने कहा फादर बर्कमान्स का तुम ट्रू कॉपी बनने के लिए कोशिश करते हो. ஃபாதர் பெர்க்மான்ஸ் மாதிரி அவரை மாதிரி காப்பி அடிக்கிறதுக்கு நீ முயற்சி செய்தேன்னு சொன்னேன். उसने कहा नहीं नहीं भैया ऐसा तो नहीं, फादर तो खुला आंख से आराधना चलाते लेकिन आंख बंद करके मैं किया. ஃபாதர் तो கண்ணை திறந்துகிட்டு ஆராதனை நடத்துவாரு, ஆனா நான் கண்ணை மூடிக்கிட்டுலாம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான். लेकिन मैंने कहा गीत गाते गाते फादर ऐसे ऐसे करते हैं कभी कभी, ऐसे तुम भी ऐसे ऐसे करते तो ஃபாதர் வந்து பாட்டு படிக்கும் போது கையை இப்படி இப்படி ஆட்டுவார், அதே மாதிரி நீனும் பண்ற. ऐसे That is not following a model. அது மாதிரியை பின்பற்றுவதனுடைய அர்த்தம் அல்ல. Not at all. அது அல்ல. I am talking about something else. நான் இன்னொரு காரியத்தை குறித்து சொல்கிறேன். You understand the dream of that man. அந்த மனிதனுடைய கனவுலகத்தை நீங்கள் பாருங்கள். You understand the goal of that man. அந்த மனிதனுடைய குறிக்கோளை பாருங்கள். You understand the dealings of that man. அந்த மனிதனுடைய எண்ணங்களை பாருங்கள். फिर कहने के लिए चाहता हूं, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். उनके सपनों को जानने की कोशिश कीजिए. அவருடைய கனவுகளை அறிந்து கொள்ள விரும்புங்கள். उनके लक्ष्य को जानने के लिए कोशिश அவருடைய कीजिए. லட்சியத்தை அறிந்து கொள்ள விரும்புங்கள். उनकी बर्ताव को जानने के लिए कोशिश அவருடைய कीजिए. நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளுங்கள். वे समस्याओं के टाइम में और परीक्षाओं के टाइम में किस प्रकार चलते हैं उसको समझने के लिए कोशिश कीजिए. பிரச்சனைகளின் நேரத்திலே உபத்திரவங்களின் நேரத்திலே அவர்கள் எப்படியா இடைபடுகிறார்களோ அதை அறிந்து கொள்ளுங்கள். उनकी भावना या एटीट्यूड को समझने के लिए कोशिश कीजिए. அவருடைய எண்ணம், அவருடைய எண்ண ஓட்டங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். हम आप एक के पीछे कर रहे हैं. அப்போது அவர்களை நீங்கள் பின்பற்ற முடியும். मेरे प्यारों,
பிரியமானவர்களே, इस सुबह के समय में आपको उत्साहित करने के लिए இந்த चाहता हूं। காலை வேளையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். यीशु हमारा मॉडल है, இயேசு நம்முடைய மாதிரியாய் இருக்கிறார். जरूर इसमें कोई शक नहीं है। அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. लेकिन आपके लिए मेरे लिए एक जीविता मॉडल का दरकार है, जिनको अनुकरण करने के लिए परमेश्वर आपको पहचानने की आंखें दें। ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனோடு இருக்கிறதான ஒரு மாதிரி தேவை, அந்த மாதிரியை தெரிந்து கொள்வதற்காக தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. मैं इसमें सख्त आपको बतलाने के लिए चाहता हूं। நான் மீண்டுமாக உறுதியாய் சொல்ல விரும்புகிறேன். You can never become a model unless you have a role model in your life. நீங்கள் ஒருபோதும் ஒரு மாதிரியை பின்பற்றாதபடிக்கு மாதிரியாய் மாறி போக முடியாது. इसलिए पौलुस कहता है, ஆகவே பவுல் சொல்லுகிறார், बड़े क्लेश में से होके भी மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் आनंद के साथ वचन को थाम लिया। சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். मैं केवल प्रभु को हमें भी अनुग्रह किया। எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களானீர்கள். इसी प्रकार तुम मॉडल बन गए हो। அப்படிப்பட்டதான மாதிரிகளாய் நீங்கள் மாறி போனீர்கள். लेकिन इन सारी बातों के ऊपर एक और खास बात को पौलुस कहता है, ஆனா இந்த எல்லாவித காரியங்களுக்கு மேலாக இன்னொரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். जिसको दूसरा पद में पढ़ते हैं। இரண்டாவது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். दूसरा पद को पढ़ेंगे फिर से। இரண்டாவது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். हम अपनी प्रार्थनाओं में तुम्हें स्मरण करते और सदा तुम सबके विषय में परमेश्वर का धन्यवाद करते हैं। தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் हिंदी बाइबल में तीसरा पद। விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து और अपने परमेश्वर और पिता के सामने तुम्हारे विश्वास के काम और प्रेम का परिश्रम और हमारे प्रभु यीशु मसीह में आशा की धीरता को लगातार स्मरण करते हैं। 3 बातें यहाँ पर दी गई हैं। மூன்று காரியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. आप मेरे साथ खोलें प्रकाशित वाक्य उसका दूसरा अध्याय का दूसरा पद। என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம். मैं तेरे काम और परिश्रम और तेरा धीरज जानता हूँ। बस உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை அறிந்திருக்கிறேன். यहाँ पर ये दोनों वचन में एक मेल को आप देख सकते हैं। இங்கே இரண்டு வசனத்திற்குள்ளாக ஒரு சம்பந்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். एफिसियों की कलीसिया के बारे में प्रभु यीशु खुद कहता है, எபிசிய சபையை குறித்து இயேசு அவர் சொல்லுகிறார், तुम्हारा काम को मैं जानता हूँ, உன்னுடைய கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், तुम्हारा परिश्रम को जानता हूँ, உன்னுடைய பிரயாசத்தை நான் मैं அறிந்திருக்கிறேன், तेरा धीरज को जानता हूँ। பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். एफिसियों की कलीसिया के परमेश्वर का कहना इन तीनों बातों को कमेंट करते हुए प्रभु कहता है, எபேசு சபைக்கு சொல்லும்போது தேவன் இந்த மூன்று காரியங்களை சொல்லுகிறார். मैं तेरे काम को जानता हूँ, நான் உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், तेरे परिश्रम को जानता உன்னுடைய हूँ, பிரயாசத்தை तेरे அறிந்திருக்கிறேன், धीरज को जानता உன்னுடைய हूँ। பொறுமையை அறிந்திருக்கிறேன். परंतु जब थेसलोनिके के कलीसिया के बारे में पौलुस लिखता है, ஆனா தெசலோனிக்கே சபையை குறித்து இங்கே பவுல் எழுதும்போது एक विशेष बात को जोड़ के लिखता है, இன்னொரு காரியத்தை அங்கே இணைத்து எழுதுகிறார். मैं तेरे विश्वास के काम को जानता हूँ நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தின் கிரியையை அறிந்திருக்கிறோம், और तेरे प्रेम के परिश्रम को जानता உங்கள் हूँ அன்பின் பிரயாசத்தை அறிந்திருக்கிறோம், और तेरे आशा की धीरज को पहचानता உங்கள் हूँ। நம்பிக்கையின் பொறுமையை அறிந்திருக்கிறோம். ध्यान से सुनिएगा, கவனமாய் கேளுங்கள். मैं एक खास बात के ऊपर मैं आपको जोर देने के लिए चाहता ஒரு हूँ। முக்கியமான காரியத்துக்கு முன்பாக உங்களை நிறுத்த விரும்புகிறேன். हम सब कोई काम करते हैं, நாம் எல்லாரும் கிரியை செய்கிறோம், हम सब कोई परिश्रम करते हैं, எல்லாரும் பிரயாசப்படுகிறோம், सब कोई धीरज धरते हैं। எல்லாரும் பொறுமையா இருக்கிறோம். हम धीरज नहीं धरते, अपने पत्नियों के साथ नहीं जीवन बिताते। யாரெல்லாம் பொறுமையா இல்லையோ அவங்க ஒருபோது ஒய்ஃபோட வாழ்க்கை நடத்த முடியாது. अगर धीरज नहीं धरते, अपने पति के साथ जीवन नहीं बिताते। ஒருவேளை பொறுமை இல்லாதிருந்தால் நீங்கள் உங்கள் கணவனோடு வாழ முடியாது. अगर हम धीरज नहीं धरते, हमारे बच्चों का कब्बे भगा देते। ஒருவேளை பொறுமை இல்லாதிருந்தால் பிள்ளைகளை எப்போதோ விரட்டி அடித்திருப்போம். हम सब कोई धीरजमंद हैं। எல்லாரும் நாம் பொறுமையா இருக்கிறோம். चाइना में சைனாவுல बगल वाला के घर में बहुत धन आ गया, तो इसलिए 3 आदमी को एक ने जान मार दिया। பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சதுனால 3 பேரை ஒரே நாள்ல கொண்டு போட்டாங்க. और पेन कौन बोटा, ஒரு பெண் கொண்டு போட்டாள். ऐसा हम में यहाँ कोई नहीं। அப்படிப்பட்டதான மக்கள் நம்மளத்துல யாரும் இல்ல. हम लोग धीरज धरने वाले, நாம் பொறுமையா இருக்கிறோம், हम काम करने वाले, நாம் கிரியை செய்கிறோம், हम परिश्रम करने वाले। நாம் பிரயாசப்படுகிறோம். लेकिन अगर मॉडल होना है, ஆனால் ஒருவேளை மாதிரியாக ஆக வேண்டும் என்றால், या आदर्श जीवन आपका होना है, ஒருவேளை மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால், केवल काम नहीं,
வெறும் கிரியை வேலை மட்டுமல்ல, विश्वास के काम करना होगा। விசுவாசத்தின் கிரியை செய்ய வேண்டும். साधारण काम और विश्वास के काम में क्या अंतर है भैया? சாதாரண கிரியையும் விசுவாசத்தின் கிரியைக்கும் என்ன வித்தியாசம்? मैं थोड़ा प्रकाश देने के लिए चाहता हूं, நான் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்க விரும்புகிறேன். ध्यान से सुनिएगा। கவனமாய் கேளுங்கள். हम सबको ही काम करते हैं, நாம் எல்லாரும் வேலை செய்கிறோம். अरे जो काम मिला है काम करते हैं। எந்த வேலை கிடைச்சிருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். किसी का अस्पताल में काम मिला है யாருக்கு ஆஸ்பத்திரியில வேலை கிடைச்சிருக்கு, और किसी को स्कूल में काम मिला है, சிலருக்கு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்கு, किसी का प्रचार करने के लिए काम मिला है, சிலருக்கு பிரசங்கிக்க வேலை கிடைச்சிருக்கு, किसी को ऑफिस में काम मिला है। சிலருக்கு அலுவலகத்துல வேலை கிடைச்சிருக்கு. हम सबको ही काम करते हैं। நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம். किसी को कंस्ट्रक्शन में काम मिला है, சிலருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு. हम सबके पास कुछ ना कुछ काम दिया गया है। लेकिन विश्वास का काम का मतलब क्या है? विश्वास दो प्रकार का है। விசுவாசம் ரெண்டு வகையில உண்டு. एक है हमारा उद्धार के साथ संबंधित है। ஒன்று நம்முடைய ரட்சிப்போடு கூட இணைந்தது. प्रभु का वचन में लिखा है इफिसियों की 2 अध्याय का 8वां पद में, अनुग्रह से विश्वास के द्वारा तुम उद्धार पाए हो। எபேசியர் 2:8ல எழுதப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. विश्वास और अनुग्रह जब मिल जाता है हमारा उद्धार होता है। விசுவாசமும் கிருபையும் சேரும்போது அங்க நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. वो हमारा उद्धार का संबंध का विश्वास है। அது நம்முடைய ரட்சிக்கப்பட வேண்டியதான ஒரு விசுவாசம். It is a saving faith. அது நம்மை ரட்சிக்கிறதான ஒரு விசுவாசம். But there is one more thing you can see in the Bible. ஆனா இன்னொரு விசுவாசத்தை இங்கே பார்க்கிறோம். एक और बात को हम बाइबल में देखते हैं। இன்னொரு காரியத்தை வேதத்திலே பார்க்கிறோம். विश्वास से धर्मी जन जीतता है, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். और इसी को हम रोमियो में पढ़ते हैं 4 अध्याय में, அது ரோமர் 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். और अन्य जगह 9वां अध्याय में 10वां अध्याय में पढ़ते हैं इब्रानियों में, எபிரேயர் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். और हम याकूब के 2 अध्याय में पढ़ते हैं। யாக்கோபு 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். Another thing is a living faith, அது ஜீவனுள்ள ஒரு விசுவாசம். a faith to lead the day to day life. அனுதின வாழ்க்கைக்கு வேண்டியதான ஒரு விசுவாசம். उसके बारे में बातचीत करता हूं, அதை குறித்து நான் சொல்லவில்லை, उसके बारे में बातचीत करता அதை हूं। குறித்து சொல்லுகிறேன். मैं उद्धार के लिए जो विश्वास हम में पाया जाता उसके बारे में प्रचार नहीं நான் करता। ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு விசுவாசம் தேவையா இருந்த அந்த விசுவாசத்தை சொல்லவில்லை. हमारा काम विश्वास का काम होने से हम आदर्श हो सकते हैं। நம்முடைய கிரியையானது விசுவாசத்தோடு இணைந்திருக்கும் போது நாம் மதிப்புக்குரியவர்களாய் மாறி விடுகிறோம். हमारा काम विश्वास को आधारित करते हुए अगर करेंगे तब उसको परमेश्वर का वचन में हमारे लिए ऊंचा स्थान दिया गया, हमें आदर्श या नमूना होने के लिए संभावना है। நம்முடைய கிரியையானது விசுவாசத்தை ஆதாரமாய் கொண்டு இருக்கும் என்றால் நம்முடைய காரியம் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாய் மாறி போகிறதா இருக்கிறது. आप पूछेंगे நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், व्हाट इज द डिफरेंस ब्रदर? அதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று. क्या फर्क है? அதுல என்ன வித்தியாசம்? काम और विश्वास का काम में क्या फर्क है? வேலை விசுவாசத்துடைய வேலை, இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? आप में से कोई யாராவது சொல்ல முடியுமா? काम और विश्वास का काम, इसमें क्या फर्क है? கிரியை விசுவாசத்தினுடைய கிரியை, இதனுடைய வித்தியாசம் என்ன? Come on, बाइबल बहुत साल से पढ़ने वाले बहुत लोग हैं यहाँ, बोलिए। क्या का कहना है? काम मतलब कर रहे हैं, विश्वास का काम मतलब पूरा करने के विचार से करने वाला। இந்த சகோதரர் சொல்லுகிறார், வேலை தான் எப்போதும் செய்யறோம், ஆனா விசுவாசத்துடைய வேலையானது அது முடிக்க தண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிச்சிருவேன் அப்படிங்கிற நோக்கத்துல செய்யறோம். और गुड you speak. काम और विश्वास का काम में क्या अंतर है? கிரியை விசுவாசத்தினுடைய கிரியை, இதுல என்ன வித்தியாசம்? Everybody works, எல்லாரும் வேலை செய்கிறோம். but work of faith, what is work of faith? ஆனால் விசுவாசத்துடைய வேலை அல்லது விசுவாசத்துடைய கிரியை என்ன? बोलिए, சொல்லுங்க. हिंदुस्तान के प्रचार में लोग सोचने के लिए जगह नहीं देते हैं, स्पून फीडिंग होता, खा लिया चला गया बस। இந்தியாவில் நடக்கிறதான பிரசங்கத்துல யோசிக்கிறதுக்கு நேரமே கொடுக்கறது இல்ல, ஸ்பூன்ல ஊட்டி விடுற மாதிரி வசனம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால சாப்பிட்டுக்கிட்டு குண்டாயிக்கிட்டே இருக்கிறோம். Added translation.
ठीक जी। अपने विश्वास को काम से प्रकट करना, விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கிறது. किस प्रकार का विश्वास का? सेविंग फेथ का या डे टू डे लाइफ का फेथ का? डे टू डे लाइफ का विश्वास मतलब come on. Okay, whatever may be your definition, but I want to tell something. विश्वास मनुष्य के द्वारा नहीं सुन पाएगा, लेकिन विश्वास का काम और काम में क्या अंतर है? काम तो करते हैं, दो जन काम करते हैं, एक जन काम करता है तो एक जन विश्वास के साथ काम करता है, इसका अंतर क्या है? हाँ हाँ பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு வேலை செய்தல். ठीक. हमारा भाई जान प्रसाद का कहना है प्राप्ति के लिए काम करना. பெற்றுக்கொள்ளவும் என்கிறதான நம்பிக்கையோடு கூட கிரியை செய்கிறது. वो विश्वास का है. அது விசுவாசத்துடைய. You are coming closer. Yes, very good. और कोई இன்னும் யாராவது? प्राप्ति, इसका मतलब हम काम करते हैं, अरे काम करना ही है और नहीं, इसके चलते हमको इनाम रखा गया, उस विचार से काम करना, उनका कहना. வேலை செய்யறோம், ஆனா இன்னொரு காரியம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான சூழ்நிலைக்கு வந்து வேலை செய்யறது. ஏன்னா இனாம் பெற்றுக்கொள்வது, அதற்காகத்தான் வேலை செய்கிறேன். और कोई? It's good. That is coming closer again. Now closer. इसका मतलब you have a proactiveness, you have an initiative, you have an innovative idea to do something extra, thinking that you will achieve something. आप कुछ चीज में पहुंचने के विचार रखते हुए आपके हाथ में दिए हुए काम से आगे आप ही सोच के, आप ही विचार करके आगे जो काम करते हैं उसी के कहते हैं विश्वास का काम. சாதாரண வேலையை காட்டிலும் ஏதாவது நீங்க செய்ய வேண்டும் என்கிறதான உந்துதலோடு, அந்த லக்கை அடைய வேண்டும் என்கிறதான காரியத்தோடு நீங்கள் சிறப்பாக அல்லது பிரயாசப்பட்டு வித்தியாசமாக முறையில செஞ்சு அதை முடிக்க பிரயாசப்படுகிறீர்கள், அது விசுவாசத்துடைய கிரியை. உதாரணமாக स्टेज में मीटिंग होने वाली आप तैयार कीजिएगा. ஒரு மேடை உண்டு பண்ண வேண்டும், அங்க மீட்டிங் நடக்க போகுது. और आदमी आता, दो जन, ரெண்டு பேர் வராங்க. अच्छा से साफ किया, நன்றாக சுத்தப்படுத்தினாங்க, टेबल लगाया, மேஜை போட்டாங்க, माइक लगाया, மைக்ல வச்சாங்க. ठीक है, எல்லாம் முடிஞ்சது. अभी टेबल है, माइक है, டேபிள் இருக்குது, மைக் இருக்கு, साफ है, சுத்தமா இருக்கு, काम तो हो गया, எல்லாம் முடிஞ்சிச்சு. लेकिन दूसरा एक जन आता है, இன்னொரு ஆள் வராரு. भैया किस प्रकार का मीटिंग होता है, எப்படிப்பட்டதான கூட்டம் நடக்க போகுது? तब बताया जाता है फलाना जवानों के लिए एक मीटिंग होता है, வாலிபர்களுக்கு என்று ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். और उसका कोई मकसद है, அதற்கு ஏதாவது தீம் இருக்குதா? कोई मकसद है, தீம் இருக்குது. टुमारोज लीडर, நாளைய தலைவன், वही थीम है. அது தீம். तो वो आदमी क्या, ये दोनों क्या करते हैं? அவங்க ரெண்டு பேரும் அவர் என்ன செய்வாரு? इनका नहीं कहा गया, केवल इनका कहा गया स्टेज तैयार कीजिए. அவருக்கு சொல்லப்பட்டது இது மட்டும்தான், ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க. लेकिन जो ये आदमी दोनों अभी आने वाला अगुआ इस थीम में जवान लोग वहां जाने आ रहे हैं, तो वो आएंगे, देखेंगे, आदमी आके बैठने से वो विचार प्रकट होने के लिए उस विचार उनके मन में बैठने लायक स्टेज को बनाएंगे. அப்படியாக நாளைய தலைவன் என்கிறதான கருத்து அல்லது குறிக்கோள் வந்து உட்காரனுடைய மனதில் பதியும்படிக்கு அந்த மேடை உண்டு பண்ணக்கூடிய எண்ணத்தோடு கூட அதை உருவாக்குவார்கள். उसमें कुछ तस्वीर ऐसा टांगेंगे सर, ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு படத்தை மாட்டலாம், या कुछ ऐसा फूलों का सरियाएंगे, ஒருவேளை அங்கே மலர்களை கொண்டு வந்து வைக்கலாம், या कुछ ऐसा विचार को लाने के लिए कोशिश करेंगे, ஒருவேளை ஏதாவது
பேனர் எழுதி அப்படிப்பட்டதான எண்ணத்தை கொண்டு வர முயற்சி செய்யலாம். जैसा आके जवान बैठा, எப்படியாக வாலிபர்கள் வந்து உட்காருகிறார்களோ, मीटिंग शुरू नहीं हुई, மீட்டிங் ஆரம்பிக்கல, उनको देखते ही அதெல்லாம் பார்த்து ये हो गया, அவங்க மனதுக்குள்ள வருகிறது, आई एम गोइंग टू बी द फ्यूचर लीडर. நான் நாளைய தலைவனாக மாறுவேன் என்கிறதான எண்ணம் வருகிறது. अभी मीटिंग शुरू नहीं हुई है, இப்போது மீட்டிங் ஆரம்பிக்கல. लेकिन वो पहले के लोग क्या कहते हैं? ஆனா முதலாவது வந்தவங்க என்ன செஞ்சாங்க? पहले के लोग काम किए थे. முதலாவது வந்தவங்க கிரியை செஞ்சாங்க. क्या काम किए थे? என்ன கிரியை செஞ்சாங்க? साफ रखे थे, எல்லாத்தையும் சுத்தமாக்குனாங்க, टेबल बिछाए थे மேஜை வச்சாங்க, और टेबल क्लॉथ बिछाए थे, அதற்கு மேல விரிப்பு விரிச்சாங்க, माइक लगा दिए थे, மைக் வச்சாங்க, माइक वगैरह चेक कर दिए थे, மைக் எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க, कुर्सी लगा दिए, நாற்காலி எல்லாம் போட்டாங்க, सब ठीक हो गया. எல்லாம் நல்லா இருக்கு. लेकिन दूसरा व्यक्ति के ये नहीं कहा गया है. ஆனா இரண்டாவது வந்து ஆளுக்கு இந்த காரியம் சொல்லவே இல்லை. उस प्रकार का प्रेरणादायक स्टेज बनाओ, அப்படிப்பட்டதான உற்சாகம் அவருக்குள்ளாக எழும்பி வந்தது. और वो विश्वास के चलते हुआ. அது விசுவாசத்தின் நிமித்தமாக வந்தது. क्या विश्वास किया उसने? என்ன விசுவாசம் விசுவாசித்தாரு? 100 जवान लोग आने वाले हैं, 100 வாலிபர் வர போறாங்க, 100 जानवानों के जीवन में कार्य करना है. 100 வாலிபருடைய வாழ்க்கையில இடைபட வேண்டும். I take an initiative, நான் ஒரு குறிக்கோள், நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன், I become a proactive man. நான் ஒரு முயற்சி எடுத்து அதில் முன்னேறுகிறேன். 100 जवानों में कम से कम 90 लोग फ्यूचर लीडर होना है. 100 பேர்ல நிச்சயமாக 90 பேர் வருங்கால தலைவர்களாய் மாற வேண்டும். उसके सोच के विश्वास करके वो मेरा भी दान करें. அதை எண்ணி அந்த விசுவாசத்தின் அடியோடு கூட தன்னை அர்ப்பணிக்கிறதான காரியம். That is this faith of work of faith. அது விசுவாசத்தினுடைய கிரியை. Listen to me. கவனமாய் கேளுங்கள். कई बार हमको ये काम दिया गया कर रहे हैं, அநேக நேரங்களில் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு ஆகவே செய்கிறேன், बस அவ்வளவுதான். ये काम है, இது வேலை हम दे रहे हैं. நான் செய்றேன். That will never make you a model man. அது மற்றவர்களுக்கு உங்களை மாதிரியாக மாற்றாது.